கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட அளவில் ஆய்வு செய்து கண்காணிக்க மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் சூழலில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மன்சுக் மாண்டவியா ஆலோசனை நடத்தினார். காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கோவையில் இருந்து காணொலியில் பங்கேற்றார். அப்போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஏப்ரல் 8 மற்றும் 9 தேதிகளில் மாவட்ட நிர்வாகங்களுடன் ஆய்வு நடத்த வேண்டும் என மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தினார். மாநிலம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் கொரோனா சூழலை சமாளிக்க தேவையான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதா என ஒத்திகை நடத்தவும் அறிவுறுத்தியுள்ளார். மாநில அரசுகள் தீவிர கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் பரிசோதனைகளை அதிகரித்து தடுப்பூசி செலுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து மருத்துவ கட்டமைப்புகளிலும் வரும் 10 மற்றும் 11 தேதி கொரோனா தடுப்பு ஒத்திகை நடைபெற உள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்று அதிகரிப்பதை அடுத்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் காணொலி மூலம் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் கிளஸ்டர் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவித்தார். வருகிற 10 மற்றும் 11 தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவ கட்டமைப்புகளிலும் மாக் ட்ரில் நடத்தப்பட இருக்கிறது. RT-PCR சோதனையை 4000 11,000 உயர்த்த திட்டமிடப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். எனவே ஆக்சிஜனாக இருந்தாலும் படுக்கைகளாக இருந்தாலும் மருந்து கையிருப்பாக இருந்தாலும் 100% இங்கே முழுமையாக இருக்கிறது. விமான நிலையங்களில் கூடுதல் பரிசோதனை செய்ய மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஆப்பிரிக்கன் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 63 பன்றிகள் கொன்று புதைக்கப்பட்டன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாமக்கல் மாவட்டம் கல்லாங்குளத்தில் உள்ள பண்ணையில் பன்றிகளுக்கு ஆப்பிரிக்கன் பன்றிக் காய்ச்சல் வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட பன்றிகள் அழிக்கப்பட்டன. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் அமீர்பாளையத்தில் கடந்த ஒரு வார காலமாக பன்றிகள் அடுத்தடுத்து உயிரிழந்து வந்தன. இதனையடுத்து அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட கால்நடை பராமரிப்புத் துறையினர் இறந்த பன்றிகளின் மாதிரிகளை சென்னை மாதவரம் மற்றும் போபாலில் உள்ள ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பி வைத்தனர். அதில் வெளியான முடிவுகளின்படி பன்றிகளுக்கு ஆப்பிரிக்கன் வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நோயால் பாதிக்கப்பட்ட 63 பன்றிகள் கொல்லப்பட்டு குழி தோண்டி புதைக்கப்பட்டன. இதனிடையே இந்த ஆப்பிரிக்கன் பன்றிக் காய்ச்சல் மனிதர்களுக்கு பரவாது என ஏற்கனவே விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மற்ற பகுதிகளில் உள்ள பன்றிகள் பாதிக்கப்படாமல் இருக்க உரிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் அருகே உயிரோடு இருப்பவருக்கு பாடை கட்டி சவ ஊர்வலம் செல்லும் வினோத திருவிழா நடைபெற்றது. ஜாரி கொண்டலாம்பட்டியில் அமைந்துள்ள மாரியம்மன் காளியம்மன் கோயிலின் பங்குனி திருவிழாவில் கிராம மக்கள் உடல் நலத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டி இந்த சவ வேடிக்கை திருவிழா நடைபெற்றது. சவ வேடிக்கை திருவிழாவில் ஒரு மனிதன் இறந்தவுடன் செய்யும் சடங்குகள் மேற்கொள்ளப்பட்டு கோயிலில் வழிபாடு நடத்தி வீதி வீதியாக இறுதி ஊர்வலம் போல நடத்தப்பட்டது. இடுகாட்டிற்கு சென்று கோழிகளும் பலியிடப்பட்டன. ஊர்வலத்தின் போது ஊர் மக்கள், இளைஞர்கள் நடனமாடினர். இந்த வினோத திருவிழா கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இக்கோயிலில் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரிப்பால் 1 கிலோ நாட்டு தக்காளி 8 ரூபாய்க்கும் பெங்களூரு தக்காளி 16 ரூபாய்க்கும் விற்பனையானது. 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக கோயம்பேடு சந்தையில் காய்கறி விற்பனையும் மந்தமாக உள்ளது. நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, என்ன பண்றது? எல்லாமே வந்து சும்மா உட்காந்துட்டு தான் போயிட்டு இருக்கோம். நாங்களே 30 பெட்டி எடுக்கிறவெல்லாம் இப்போ 20 பெட்டி, இப்போ 5 பெட்டி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. தக்காளி கிலோ 10 ரூபா விற்கணும். தக்காளி வண்டியாக அதிகமாக வந்துட்டு இருக்குது. விளைச்சல் அதிகமான காரணத்தால் தக்காளி வெங்காயம் விலை குறைஞ்சி விட்டது. இந்நிலையில் வெங்காயத்தின் விலையும் குறைந்து பெரிய வெங்காயம் 10 ரூபாய் முதல் 16 ரூபாய் வரையிலும், சின்ன வெங்காயம் 30 முதல் 50 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. வெங்காயம் 14, 12 ரூபா, 10 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதே மாதிரி கேரட் 30 ரூபா, 35 ரூபாய்க்கு வந்திருக்கு. காய்கறி வரத்து அதிகரிப்பு எதிரொலியாக விலை குறைவு நீடிப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தெலுங்கானா மாநிலத்தில் ஆளுங்கட்சியினர் நடத்திய கூட்டத்தில் கறிவிருந்து கிடைக்காத விரக்தியில் தொண்டர்கள் மோதிக்கொண்டனர். மெகபூபாத் மாவட்டம் சிரோலு நகரில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் கட்சி தொண்டர்களுக்கு கறிவிருந்து பரிமாறப்பட்ட நிலையில்
அதிக அளவில் தொண்டர்கள் வந்திருந்ததால் அனைவருக்கும் உணவளிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதில் ஒரு பிரிவு தொண்டர்கள் உணவு பரிமாறும் இடத்தில் இருந்து கறிக்குழம்பு பாத்திரத்தை இழுத்துச் சென்றதால் மற்ற தொண்டர்கள் நாற்காலி, கட்டை ஆகியவற்றால் தாக்கி பாத்திரத்தை மீட்டனர். பாதுகாப்பிற்காக வந்திருந்த போலீசார் இரு பிரிவினரையும் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் கலைந்து சென்றனர். இந்த மோதலில் பந்தல், மேஜை, நாற்காலிகள், பாத்திரங்கள் உள்ளிட்டவை சேதப்படுத்தப்பட்டன. புனித வெள்ளியை முன்னிட்டு வாட்டிகன் புனித பேதுரு தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் போப் பிரான்சிஸ் சக்கர நாற்காலியில் அமர்ந்து பங்கேற்றார். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதால் சிலுவைப்பாடு ஊர்வலத்தில் அவர் பங்கேற்கவில்லை. மாறாக செந்நிற ஆடை அணிந்து பிரார்த்தனையில் பங்கேற்றார். முன்னதாக வியாழனன்று இரவு ரோமில் உள்ள காசல் டெல் மார்மோ சிறைக்கு சென்ற போப் பிரான்சிஸ் அங்குள்ள 10 ஆண்கள் மற்றும் 2 பெண் சிறார் கைதிகளின் பாதத்தை கழுவி முத்தமிட்டார். ஈஸ்டர் ஞாயிறு அன்று செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் சிலுவை ஊர்வலத்தில் போப் பங்கேற்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா நிறைவு நாளில் தங்க தேரோட்டம் நடைபெற்றது. பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் நடைபெற்றது. நேற்று இரவு நடைபெற்ற நிறைவு விழாவில் மலை மீது தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. தங்கத்தேரில் வலம் வந்த முருகனை அரோகரா கோஷம் எழுப்பி பக்தர்கள் வணங்கினர். பெருகிவிட்ட மக்கள் தொகை, உயர்ந்து நிற்கும் கான்கிரீட் கட்டடங்கள், வானை முட்டி நிற்கும் அலைபேசி டவர்கள் என பெருநகரமாக காட்சியளிக்கும் சென்னையில் ஆச்சரியப்படும் அளவுக்கு பறவை இனங்களும் இருக்கின்றன என்பதை நம்ப முடிகிறதா? இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. முதல் முறையாக 3 கட்டங்களாக நடத்தப்பட்டது. மாநிலத்தில் உள்ள அனைத்து பறவைகள் சரணாலயங்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் ஈர நிலங்கள், நீர்நிலைகளில் ஒரே நேரத்தில் வனத்துறை மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் உள்ள 614 நீர்நிலைகளில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் 410 நீர்பரப்பு பகுதியில் வாழும் பறவை வகைகள் கண்டறியப்பட்டுள்ளன. மொத்தம் 4,66,000 பறவைகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. அதேபோல் நிலப்பரப்பில் 931 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் 414 நிலப்பரப்பில் வாழும் பறவை வகைகள் கண்டறியப்பட்டுள்ளன. நிலத்தில் சுமார் 2 லட்சம் பறவைகள் பார்க்கப்பட்டுள்ளன. மேலும் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எனப்படும் வெளியிடங்களில் இருந்து வரக்கூடிய 145 பறவை இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 531 பறவை வகைகள் கணக்கெடுப்பின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளன. கணக்கெடுப்புகளின் மூலம் பறவைகளின் எண்ணிக்கையை அறிந்து கொள்வதோடு அவற்றின் தன்மை, வாழ்விட பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை மேம்படுத்த முடியும் என்கிறார் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ். டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் மட்டும் இல்லை, நிறைய வாலண்டியர்ஸ் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பேர்ட் வாட்சிங்கில் அந்த குரூப்ஸ் பூரா அசோசியேட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர் நாங்கள் இந்த ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ஜனங்களோட இன்வால்மெண்ட்டோட இந்த எக்ஸசைஸ் பண்ணோம்னா இன்னும் காம்ப்ரிஹென்சிவ்லி கவர் பண்ணலாம்.
பட் நிறைய ஸ்பீஷீஸ் எண்ணிக்கை ரொம்ப கம்மி இருக்க ஸ்பீஷீஸ் எல்லாம் நம்மளுக்கு இதில் கேப்சர் ஆகிருக்குது இந்த டேட்டாவில். ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் ஃபியூச்சரில் ஒரு ட்ரெண்ட் கரெக்டாக தெரியும். நகர பகுதியான சென்னையில் ஆச்சரியப்படும் அளவிற்கு பறவை இனங்கள் உள்ளன. 134 வகையான நீர்ப்பரப்பில் வாழக்கூடிய பறவை வகைகளும் 27 வெளியிடங்களில் இருந்து வரக்கூடிய பறவை இனங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. சென்னை முழுவதும் சுமார் 300 வகையான பறவைகள் இருக்க வாய்ப்பு உள்ளதாக கூறும் ஆராய்ச்சியாளர்கள், கடல் பகுதிகள், சதுப்பு நிலங்கள், சிறிய காட்டுப் பகுதிகள் உள்ளது பறவை இனங்கள் அதிகம் இருக்க முக்கிய காரணம் என்கின்றனர். ஒன்று மனிதரோடு சார்ந்து வாழ்கிற பறவைகள், அது இந்த நம்ம சிட்டுக்குருவி, காகம், இந்த ஆந்தை, கூகை, இன்னும் இந்த புறா, இதெல்லாம் மனுஷர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இருக்கும். இன்னொன்று சில இங்கே உள்ளுக்கு நமக்கு அதிகமான நம்ம அதுக்கு ஹேபிட்டாட்னு சொல்லி வாழ்கிறதுக்கு நம்ம இடங்கள் அதில் கொடுக்கும்போது வெளியே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பறவைகள் இங்கே தங்கும், அது இங்கே உள்ள தங்கும். அப்போ அப்படி சேர்கிற பறவைகளும் இருக்குது. நீங்கள் சில பார்த்தீங்கன்னா சில விதமான கழுகுகள் வருது, சில விதமான தேன் சிட்டில், இந்த மாதிரி பறவைகள் நம்ம பொதுவாக இங்கே பார்க்காதது வெளியூர்கள்லேருந்து இங்கே தங்குறது. இன்னும் மூணாவது என்னென்னா அந்த ஒலசை வருவது, மைக்ரேட்டரி பேர்ட்ஸு. கணக்கெடுப்பில் அரிய வகை பறவைகளான கோல்டன் ஃப்ரண்டட் லீஃப் பேர்ட், ஒயிட் ப்ரௌட் புல்புல், ரெட் பிஸ்டட் புல்புல், சன்பேர்ட் உள்ளிட்ட பல்வேறு அரிய வகை பறவை இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் இது போன்ற பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுது. தமிழகத்திலையும் தற்போது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வரவேற்பு பெற்றிருக்குது. வரக்கூடிய நாட்கள்ல இந்த கணக்கெடுப்பு பணிகளை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. ஒளிப்பதிவாளர் அருணுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.